வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நான் போட்டு வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் மேலே ஃபோன், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் நாங்கள் காலையிலேருந்து நிறையா யூடியூப் பார்த்து கட் ஆஃப் கூடுதுன்னு சொன்னோன்னா நாங்கள் ரொம்ப குழம்பி பயந்துட்டு இருந்தோம் சார். நீங்கள் ஒரே வீடியோவில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் கட் ஆஃப் கூடுனா காலேஜ் மாறிக்கோங்க, இல்லை குரூப் வேணும்னா ஒரு காலேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குரூப்பை மாறிக்கோங்க, அப்படி இல்லையா குரூப் தான் வேணும்னா அடுத்த ஸ்டெப் காலேஜ் மாறிக்கோங்க சொன்னது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது சார். இந்த மாதிரி ரைட் டைமில் உங்களுடைய வீடியோ நாங்கள் ரொம்ப குழம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தது நீங்கள் அந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸான்னு சொல்லி எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுலேயே நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, சார் இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் வீடியோ நீங்கள் நல்லா போடுங்க சார், உண்மையிலேயே உங்கள் சேனல் பார்க்குறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்கள் வே ஆஃப் அப்ரோச்சு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறது நல்லா இருக்குன்னு. இப்போ இதில் ஒன்றுமே கிடையாதுப்பா, இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே யாருமே அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நீங்கள் நினைக்கல. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல் ஒரு 5-6 பிரான்ச், இது இல்லாட்டினா இது இல்லை இதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி இருந்தது தான். அதே மாதிரி நீங்கள் யாரும் ஒரு காலேஜ் நினச்சிங்களா? நீங்களும் ஒரு 10-12 காலேஜ் நினச்சி தானே வச்சுருந்தீங்க. நீங்கள் ஒரு காலேஜில் கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னா அடுத்த காலேஜில் கிடைக்கும்ல. லாஜிக், சிம்பிள் லாஜிக். ஒரு காலேஜில் ஒரு டாப் காலேஜில் 185 கட் ஆஃபில் கிடச்சிருக்கு, இன்னொரு காலேஜில் 183ல் கிடச்சிருக்கும்ல, இன்னொரு காலேஜில் 180க்கு கிடச்சிருக்கும்ல, இன்னொரு காலேஜில் 175க்கு கிடச்சிருக்கும்ல. என்ன தான் கட் ஆஃப் ரைஸ் ஆனாலும் அடுத்த காலேஜில் போயிட்டீங்கன்னா ஈக்குவல் ஆகிரும்ல, ஈக்குவல் கூட இல்லை பெட்டரே கிடைக்கும்ல. ஸோ நார்மலாக இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ நிறையா கன்ஃபியூஸ் நீங்கள் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஃபர்கெட் அபவுட் ரேங்கிங். ஸோ ரேங்கிங் சொல்லி ஒன்று பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஃபோன் சார் ஜென்ரல் ரேங்கிங்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்கிங்கில் என்ன, கவுன்சிலிங் எப்படி வரணும், ஓவராக யோசிக்கணும் அவசியமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே இன்டர்னல், அது உங்களுக்கு எப்படி சீட் அலாட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னதை ஓவராக சொல்லிட்டாங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் என்றைக்கு கவுன்சிலிங் டேட், சாய்ஸ் ஃபில்லிங்கோட டேட் ஸ்டார்டிங் ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்க என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதோட முதல் நாள் ஞாபகம் வச்சுங்க. ரவுண்ட் 2ல் ஆரம்பிக்கிறவங்க முதல் நாள் ஞாபகம் வச்சுங்க. ரவுண்ட் 3ல் ஆரம்பிக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கோட முதல் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரவுண்டில் வரீங்க இந்த 2 டேட்டாவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் யோசிக்கவே வேணாம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணவுடனே காலேஜ் கோடுன்னு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு காலேஜையும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் காமிக்கும். அதில் எது நீங்கள் பிக் பண்ணி போகிற மாதிரி பிக் பண்ணிவிட்டு அப்புறம் பிக் பண்ணிவிட்டு வேறு காலேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கான வீடியோஸ் நான் ஃபியூச்சரில் போடுறேன். அதே மாதிரி இப்போது நான் ப்ரீவியஸ் வீடியோ என்னென்ன போட்டிருந்தேன்னா, ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி போடணும் அவசியமே கிடையாது, உங்கள் மைண்ட் செட் எல்லாமே அதான் இருந்தது. ஸோ நான் எந்த கோரை பற்றி எது போட்டிருக்கேன்னா, இசிஇ பற்றி வீடியோ போட்டிருக்கேன், ட்ரிபிள்இ பற்றி போட்டிருக்கேன், மெக்கானிக்கல் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸோட எல்லாமே நீங்கள் மறுபடியும் போய் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய காலேஜில் நீங்கள் நினச்ச மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐடிஎஸ், இசிஇலாம் சாய்ஸில் வைங்க. இன்கேஸ் அந்த பெரிய காலேஜில் கொஞ்சம் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பிரான்ச்சையும் நீங்கள் எடுங்க. அதுக்கான அந்த வீடியோஸை போய் பாருங்கள். போக நான் மறுபடியும் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி தேதி 11 தான், 29ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகுது. அது வர நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் முடிஞ்ச வர எல்லா கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 4-5 பிரான்ச் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிம்பிள் என்னது, ஏஐடிஎஸ், சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது போக நிறைய பிரான்ச்சஸ் பெரிய பெரிய காலேஜில் போன வருஷம் ஃபில் ஆகாத நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நல்ல வேல்யூபிளான கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். பெரிய பிஹெச்ஜி, கேசிஜி, ஈஸ்வர், இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ், கிருஷ்ணா, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்லலாம் என்ன இருக்கும், ஆட்டோமொபைல் இருக்கும். அது மேக்ஸிமம் போன வருஷம் யாருமே ப்ரிஃபர் பண்ணலை. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் சொல்லி இருக்கும், ப்ரொடக்ஷன் சொல்லி இருக்கும், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி,
ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த துறையில் யூனிக்கான கோர்சஸ். இந்த மாதிரி கோர்சஸ் வந்து குறைஞ்ச காலேஜஸில் தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் யாருமே என்ன செய்கிறதில்ல, அந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதில்ல. சார் நான் முடிஞ்சால் வந்து இந்த பிரான்ச்சஸ் பற்றி ஒரு ஓவரால் ஒரு ஸ்கோப் வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோவை ரெடி பண்ணுறேன். அதை பார்த்துக்கிட்டு டாப் காலேஜில் வந்து இந்த கோர்ஸையும் நீங்கள் உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே 120, 130 ஈவன் வந்து மினிமம் கட் ஆஃப்கே வந்து இந்த கோர்சஸ்லாம் போன தடவை காலேஜில் ஃபுல்லே ஆகலை. ஸோ இது எல்லாமே நல்ல கோர்சஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜை வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கும். இது நான் சொல்கிறதெல்லாம் டாப் 25 காலேஜஸ்லேயே எல்லாமே வேக்கண்ட் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இதே நீங்கள் அந்த பிரான்ச்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடும்போது இந்த பிரான்ச்சையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இருக்கிற நீங்கள் நினைக்கிற ஒரு 5-6 பிரான்ச் மட்டும் கிடையாது, 100 பிரான்ச்சுக்கு மேலே வந்து நம்மளுடைய கவுன்சிலிங்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் நீங்கள் எப்போவுமே எனக்கு கால் பண்ணலாம். இப்போ நேற்று ஃபோன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை மணி வரை அவங்க கால் பண்ணாங்க. நான் சளைக்காமல் வந்து எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதே மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே ஃபோன் பண்ணுங்கள், எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கேன். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை வந்து டிசைட் பண்ண போகிறது உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது சாய்ஸ் ஃபில்லிங். இதுக்கு சிம்பிள் என்னன்னா, அறிவாளியாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பதே மேல். என்னது? அறிவாளியாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பதே மேல். அப்படின்னா என்ன? அறிவாளினா எல்லாம் தெரிஞ்சவன், புரியுதா? எல்லாம் தெரிஞ்சவன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. அதுதான் புத்திசாலி, புரியுதா? ரைட் டைத்தில் புத்திசாலியாக வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணி கரெக்டாக கிராக் பண்ணணும். கிராக்னா என்னது? இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த குரூப் கிடைக்கும்னு ஒரு அசப்ஷன். அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நான் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். மேலும் டவுட் இருந்துச்சுன்னா எப்போவுமே எனக்கு கால் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் ஏ வெரி மேஜர் அண்ட் ட்ரிக்கி அண்ட் வேற என்ன புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுறது. ஒன்றே ஒன்று, நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினச்சிருங்க. இது வந்து ரஜினியோட ஃபேமஸ் டைலாக். என்னது? நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினச்சிருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது, சந்தோஷமாக இருங்க, புரியுதா? இந்த ஒரு தாரக மந்திரம் நினச்சிக்கோங்க. சார் நான் நினைக்கிறேன், நினச்சது கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், அப்படி இல்லையா கிடைச்சதை வந்து நினச்சிருங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு தம்பை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினச்சிடணும். கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். உங்கள் லைஃப் என்டையர் கேரியர் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. ஒன்றும் வாழ்க்கையில் வந்து இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து வாழ்க்கையில் வந்து தோக்க மாட்டீங்க. தைரியமாக இருங்க. நல்ல காலேஜில் நல்ல பிரான்ச் எடுத்து உங்கள் லைஃப் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.